கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை எரேமியா 17:7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நாம் நம்பிக்கையாக கொண்டிருக்க வேண்டும். இந்த உலகத்துல கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. The word of God says, blessed is the man who trusts in the Lord and make the Lord as their hope and confidence. When you make the Lord as your hope and confidence, you trust God, you believe God, and He is going to bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நீங்கள் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்க வேண்டும். அதாவது நம்முடைய நம்பிக்கை மாத்திரமல்ல, நம்முடைய எதிர்பார்ப்பும் நம்முடைய தைரியமும் கர்த்தர் பேரில் இருக்க வேண்டும். We need to make our Lord as our hope and confidence. There are times people say, you are my hope, to their friends. They are human beings. They have limitations. They may not be able to help you in all situations. But you need to make our Lord as our hope. நம்முடைய நண்பர்களை பார்த்து சொல்லுவோம், நீ தாண்டா என் ஹோப்பு அப்படின்னு சொல்லுவோம். என் கான்பிடன்ஸ் எல்லாம் உன் மேலதான் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதை வச்சு ஒரு நாளும் நம்முடைய வெற்றியையோ தோல்வியையோ எடை போட முடியாது. காரணம், நண்பர்களுக்கு பல இடையூறுகள் வரலாம், உதவி செய்ய முடியாத சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் கர்த்தரை யாரும் தடுக்க முடியாது. Nobody can stop God from helping you. When you make our Lord as your hope and confidence, He will always be with you. He will always make you great because He is a great God. You need to have your hope upon God. You need to trust Him completely, not certain percentage. When you trust God, God is going to bless you. கர்த்தர் எப்படி உங்களை ஆசீர்வதிக்க போறாரா? மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் நீங்கள் தப்பாமல் கனி கொடுக்கும்படிக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Even there is a scarcity of water, there is a job loss, there are layoff, still God will bless you so that you will be prospering in all your work, all your business, in all your things, whatever you do. So you need to understand, when you trust God, you are going to be fruitful even in the time of droughts, even in the time of scarcity. So we need to trust God. We need to make our Lord God as our hope and confidence. நம்முடைய வாழ்க்கையில தேவனை நம்முடைய நம்பிக்கையாக கொண்டிருக்க வேண்டும். அவரை சார்ந்து இருக்க வேண்டும். அவரை அல்லாமல் வேறு எதையும் நம்ம சார்ந்து வாழக்கூடாது. அப்பொழுது கர்த்தர் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் தப்பாமல் நீங்கள் கனி கொடுக்க உதவி செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையில உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். அப்பா, எங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீரே எங்களுடைய தைரியம், நீரே எங்களுடைய எதிர்காலம், நீரே எங்களை ஆசீர்வதிக்க போகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உடைய திருக்கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்திடணும், அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்திடணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.